வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம் கிளென்சிங் டெக்னிக். அதாவது எந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அடுத்தவங்கள ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்ம என்விரான்மெண்ட்டை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது உங்களால் இந்த தேர்ட் லெவல்லேருந்து தான் பண்ண முடியும். அதனால இந்த டெக்னிக்கை இந்த லெவலில் நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கான சிம்பிள் எப்படி வரையலான்னு பாருங்க. இந்த சிம்பிளும் ஒன் ஆஃப் த பஞ்சபூதா சிம்பிள் தான். அதனால இப்போ நீங்க வீட்டில் ஒருவேளை ரோஸ் வாட்டர் தெளிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டர்ல கூட இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு வீடு முழுக்க தெளிக்கணும்னா தெளிச்சுக்கலாம். இல்லைன்னா ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அந்த ஊதுபத்திலையுமே இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு ரூமை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, மூணாவது டெக்னிக் வந்து சேஜ் ஹப் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க பர்ன் பண்ணிட்டு அது மேலேயும் இந்த சிம்பிளை போட்டு எல்லா ரூம்லயும் கொண்டு போய் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளை வந்து சும்மா காத்துல வரைய முடியாது, இதுக்கு ஒரு மீடியம் தேவை. அதனால ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஊதுபத்தி இல்லைன்னா சேஜ், அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி வந்து சந்தன ஊதுபத்தியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுல நீங்க இந்த பர்டிகுலர் சிம்பிளை வரைஞ்சிட்டு கிளாக் வைஸ்ல ஒரு ரூம்லயும் கார்னர்ஸ்ல அப்புறம் சென்டர் ஆஃப் த ரூம்ல எல்லாம் காட்டிக்கணும். காட்டிட்டு அந்த ரூமை ஃபுல்லா நீங்க கிளென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா மேல 4 கார்னர்ஸ்லயும் ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கணும். சென்டர் ஆஃப் த ரூம்லயும் ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கணும். அதே மாதிரி எல்லா ரூம்லயுமே வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கணும். ஒரு ரூமா கிளென்ஸ் பண்ணி முடிக்கும் போதும் நீங்க அந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லயும் சென்டர்லயும் ஒரு சோக்கரே போட்டுக்கணும். நீங்க இத எப்படி செய்யணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து, அதாவது நில வாசல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உள்ள வர்றாப்புல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நில வாசலை கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு லாஸ்டா அப்படியே பூஜை ரூமுக்கு வந்து போட்டோக்கு, அதாவது சாமி போட்டோக்கு ஊதுபத்தி காட்டி அப்படி முடிக்கிறாப்ல இந்த ரிச்சுவல்ல முடிச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஹோம் கிளென்சிங் டெக்னிக்கா ஆக்ட் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக் இது. இதை தொடர்ந்து இந்த பதிவுலே டைகோமியோ சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, மூன் அதாவது ஈட அண்ட் பிங்களா, அந்த மாதிரி நம்ம 2 டைகோமியோ சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி வரையணுங்கிறதையும் இந்த பதிவிலே நான் இணைத்து கொடுத்துருக்கேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் சன் சிம்பிள் வந்து இப்படிதான் வரைஞ்சுக்கணும். முதல்ல நம்ம கொடுக்குற அந்த டைகோமியோக்கும் இந்த சிம்பிள்ஸ்க்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. இது வந்து அடுத்த வீடியோல வர்ற ரொம்ப முக்கியமான லோட்டஸ் டெக்னிக், அப்புறம் கோல்டன் லோட்டஸ் மெடிடேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நான் பின்வரும் பதிவுகளில் கொடுப்பேன். ஸோ இதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்து கத்துக்கோங்க. இதை கத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்மளால அடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஈவன் தேர்ட் லெவல்ல நமக்கு சக்ரா செட்டிங்கிற ஒரு மெயின் டெக்னிக்குமே வரும், அதுவும் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது எப்படி வரையணுங்கிறத தெளிவா பார்த்து கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சதும் அந்த 2 டைகோமியோவையும் ஒரே இமேஜாவும் நான் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. முதல்ல வர டைகோமியோ சிம்பிள் வந்து இந்த இமேஜ்ல இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 டைகோமியோ சிம்பிள்ஸையும் கண்டிப்பா பார்க்காம வரைய கத்துக்கோங்க. ஸோ தட் உங்களால தேர்ட் லெவல் அட்யூன்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 3 சிம்பிளையும் நல்லபடியா யூஸ் பண்றது ஹெல்ப் பண்ணும். அது போக இப்போ நான் சொல்லி கொடுத்த கிளென்சிங் சிம்பிள், ஹவுஸ் கிளென்சிங் சிம்பிளையும் பார்க்காம வரைய கத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நார்மலா வீட்டுல ஒரு அகர்பத்தியோ இல்ல சாம்பிராணி புகை காட்டுறதுக்கு பதிலா நீங்க 2 வேளையும் இப்ப காலையில சாயங்காலம் வந்து அந்த மாதிரி காட்டுறீங்க, ஹவுஸ் கிளென்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த சிம்பிளை தாராளமா நீங்க அதுல போட்டு பண்ணலாம்.
ஸோ ஸ்மோக், தண்ணி அந்த மாதிரி இந்த 2 இதை மட்டுமே வச்சு பண்ணும்போது இந்த கிளென்சிங் மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுல ஒரு சின்ன அல்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப தேவைப்பட்டால் கேண்டில் இருக்குது இல்லையா, அதுல ஒயிட் கேண்டில், ஸ்டிக் கேண்டில் எடுத்துக்கோங்க. அதுல இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு ஒரு 3 ஊதுபத்தியும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரூம்பா போய் காட்டி கூட இந்த ரிச்சுவலை பண்ணலாம். அதுதான் ஒரு சின்ன அல்ட்ரேஷன். ஸோ அதையும் சொல்லித்தாரேன். அது விருப்பப்படுறாங்க அதுவும் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம 3 தடவை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஊதுபத்தியை அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுல இருந்து வரும் புனித புகையானது எனது வீட்டில் உள்ள நேர்மறை சக்திகளை பாசிட்டிவ், அதாவது நேர்மறை சக்தியாக மாற்றுகிறது. இந்த ஊதுபத்தியில் இருந்து வரும் புகையானது எனது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நேர்மறை சக்தியாக மாற்றுகிறது. இந்த ஊதுபத்தியிலிருந்து வரும் புகையானது எனது வீட்டில் உள்ள அல்லது இந்த ரூமில் உள்ள நெகட்டிவ் அல்லது எதிர்மறை சக்தியை நேர்மறை சக்தியாக மாற்றுகிறது. சோ பீட், சோ பீட், சோ பீட், ஆமேன். இப்படி அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லி இத பண்ணலாம். செஞ்சு பாருங்க, நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அந்த கேண்டில் கம்ப்ளீட்டா எரிஞ்சு ஆஃப் ஆகிற வரைக்கும் அதை நீங்க ஆஃப் பண்ண வேண்டாம். எல்லா வீட்லயும் நீங்க காமிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை கொண்டு அப்படியே சாமி ரூம்ல வச்சிடலாம். ஓகேயா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ லைட் கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டிக் கேண்டில்ஸ் இருக்குல்ல, அதுல ஒயிட் கேண்டில்ஸ். ஓகேயா, அதே மாதிரி கேண்டில்ல ஏதாவது நீடில் வச்சு நீங்க அந்த சிம்பிளை வரைஞ்சுக்கணும். பென் வச்சு, அதாவது ப்ளூ கலர் பென் அந்த மாதிரி வச்சு வரைய வேண்டாம். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோல ரொம்ப முக்கியமான லோட்டஸ் டெக்னிக் சொல்லித்தரேன். தாமரை டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி ரேக்கி சக்தி இன்னும் நம்ம உடம்புல ஜாஸ்தி பண்ணலாங்கிற டெக்னிக் வந்து அடுத்து வருது. ஹட்சுரே ஹோ வந்து எப்படி ஒரு நல்ல ரேக்கி சக்தி ஃப்ளோ வந்து நமக்குள்ள ஏற்படுத்துமோ, இந்த லோட்டஸ் டெக்னிக் வந்து அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம உடம்புல நல்ல ஒரு பாசிட்டிவ் ஷீ சக்தி, அதாவது QI இல்லைன்னா ரேக்கி சக்தி வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.